இந்த பீஃபை ஊற்றி சாப்பிட போகிறேன். கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ரசம் ரசம் கிடையாது, ரசம் இருக்காது. ஏன் இருக்காது? மலையாளத்தில் ரசம் இருக்காது. எதுனா கேரளாவில் ரசம் சாப்பிட கிடையாது. நண்பர்களே, நாங்கள் ஃபுட் பிளாகெல்லாம் கிடையாது. திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன். பார்த்தாலே தெரிகிறது. ஒழுங்காக பேசல அப்படின்னா கேட்காதீங்க தயவுசெய்து. இந்த நேரத்தில் இந்த பரோட்டா நம்ம திருப்பி சாப்பிடுவோம். அட வெக்கம் கட்டுவீங்களா? இப்போ நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல வந்து சகாபு ஜெயிப்பாருன்றீங்களா? ஆனால் மண்டை பாதி கிடையாது. பரவாயில்ல, அது பரவாயில்ல. அப்பலேருந்து அப்படிதான் ஆயிட்டு இருக்கு. ஒரு பீஃப் சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். ஒன்று தான் இருக்கும் பீஃப். 4500 பில்லு போட்டாங்க. ஆச்சு அப்படிதான் யோசிக்க மாட்டேன். ஃபர்ஸ்டே வந்து டிசைட் பண்ணி போயிருந்தேன் சாப்பிடுவோம். அப்படி சொல்லலாம். அதான் சொல்லுங்க. நான் சொல்ல முடியாது. இல்லை எம்பாரஸ் ஆகுங்க. எனக்கு அதான் வேணும். இந்த இவனை பார்த்து எல்லாரும் மலையாளின்னு சொல்லிட்டாங்க. வெள்ளையார் அப்படி சொல்லிட்டாங்க போல. அவனை பார்த்து மலையாளின்ட்டு. உங்கள் லோக்கல் தண்டார் பண்ணி தான் காசிங்க. இப்போ திரும்ப சொல்கிறேன். நாங்கள் ஃபுட் பிளாகர் இல்லை, ஃபுட் பிளாகர் இல்லை. இப்போ இந்த பீஃபை ஊற்றி சாப்பிட போகிறேன். பீஃப் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செம்மையாக இருக்குது. செம்மையாக வந்துருக்கு. கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இது சிக்கன் மாதிரி இருக்காது. சிக்கன் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா டேஸ்டா இருக்கு. என்ன சொல்றதுன்னா, இந்த டேஸ்ட்னஸ்லாம் எல்லாமே வீட்டில் செஞ்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ரசம் கிடையாது, ரசம் இருக்காது. ஏன் இருக்காது? மலையாளத்தில் ரசம் இருக்காது. என்னன்னா கேரளாவில் ரசம் சாப்பிட கிடையாது. அது இல்லாமல் இருக்கும். கேரளாவில் ரசம் நண்பர்களே, நாங்கள் ஃபுட் பிளாகெல்லாம் கிடையாது. திரும்ப சொல்லிக்கிறேன். ஒழுங்காக பேசல அப்படின்னா கேட்காதீங்க தயவுசெய்து. தேங்க்யூ. பரோட்டா சூப்பராக இருக்குது. ரசம் கேட்டிருக்கேன். ரசம் எடுத்துகிட்டு வரேன்னு இருக்காப்ல. ஆனால் எனக்கு ரசம் இருக்கு. அதுதான்டா சொன்னேன். ரசம், மோர், ரைஸ். ரசம் இல்லை. இந்த நேரத்தில் இந்த பரோட்டா நம்ம திருப்பி சாப்பிடுவோம். ஓகே, தேங்க்யூ. இருடா, ஏன் அவசரப்படுறேன்? தளபதி ஏஸ்தட்டிக்காக எடுக்கிறேன்னு எடுத்துருக்கேன். எடுக்கிறேன். ரசத்தை ஊற்றுறேன். கேரளாவில் ரசமே சாப்பிட மாட்டாங்க. ஆக்சுவலாக ஆனால் ரசம் இல்லாமல் எனக்கு சாப்பிட முடியாது. நான் ஃபர்ஸ்ட் டைம் கேரளா ரசம் வச்சு பார்க்குறேன். ரசம் மேண்டேட்டு. ஓகே, தேங்க்யூ. பாயசம். தேங்க்ஸ். வாட்டர் பாட்டில். இப்போ நெக்ஸ்ட் எலெக்ஷனில் வந்து நம்ம சகாபு ஜெயிப்பாருன்றீங்களா? அப்படி அங்கே வந்து லோக்கல் பாடியில் வந்து பிஜேபியோட ஒரு
அலை அடிச்சிருக்கதா சொல்கிறாங்க. அலை அடிச்சு சொல்லலாம், அலை அடிச்சிருச்சு. ஆனால் அது இப்போ ஸ்டேட் எலெக்ஷனுக்கு அது ஏதாச்சும் பேக் ரஷ் ஆகுமா? ஆகாது நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஆனால் ஒரே குழப்பமாக போயிட்டுருக்கு எதுவும். ஏன் தெரியுமா ஆகாது? எப்படி சொல்கிறேன், ஒரு மேயர் அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. மேயர் ஒரு கவுன்சிலர் பெரிய விஷயம் கிடையாது. அந்த ஏரியாவில் ஒரு சின்ன ஏரியாவில் இருக்க ஆளுங்க ஓட்டு போட்டுருப்பாங்க, அவ்வளோதான். அது லார்ஜராக அது வந்து பாதிக்கமாக கேட்டால் தெரிஞ்சு பாதிக்காது. ஓகே. ஆனால் என் மண்டை பாதி கேட்டால் அது பரவாயில்லையா? அது பரவாயில்ல, அப்போலேருந்து அப்படி தான் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஏன்னா ப்ரொஃபஷனல் ஃபுட் பிளாகர் கிடையாது, அதனால. ஆமாம், விளாக் தான் இது. கொஞ்சம் கிட்ட வா, பக்கத்து என் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி பக்கத்தில் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இங்கே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப என்ன வேணும்னு தெளிவாக கேட்குறாங்க. இப்போ நம்ம ஒரு கொஞ்சம் தெரியாத ஹோட்டலுக்கு வந்தால் எப்படி சொல்கிறது, அதாவது கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்க ஹோட்டல் மாதிரி சொல்லுவாங்களா, அப்போ வந்து வரும்போது நம்மளுக்கு ஒரு தயக்கமாக இருக்கும். ஸோ இது அதுவும் வந்து கேரளா ரெஸ்டாரண்ட்னால அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நீங்கள் வந்து ஓப்பன் என்ன வேணும்னு கேட்டால் கரெக்டாக சொல்கிறாங்க. அப்படி தான் சொல்லணும் ஆக்சுவலாக. பட் நிறைய ஹோட்டலில் சொல்ல மாட்டாங்க. நம்ம ஒரு மாதிரி பைப் ஊற்றிட்டு நம்ம ஏதோ கண்ணா பின்னு ஆர்டர் பண்ணி அதுவும் நல்லா இல்லாமல் கேட்போம். இது மாதிரி தான் லாஸ்ட்டாக வந்து ஒரு பீஃப் சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அங்கே சாப்பிட்டுட்டு அவன் பேசுறது எனக்கு புரியல, நான் பேசுறது அவனுக்கு புரியல. சரி கொண்டு வா அப்படின்னு. இவ்வளோண்டு தான் இருக்கும் பீஃபு. 4500 பில்லு போட்டாங்க. ஆச்சு இன்னைக்கு வரைக்குமே என்னால் அதை மறக்க முடியல. பட் ஆனால் அது நல்லா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் 4000 கொடுத்து ஒரு 250 கிராம் பீஃப் சாப்பிட்றது கொஞ்சம் என்ன பண்ணுறது. அந்த கடை அப்போ தான் ஃபஸ்ட் டைம் போனேன் நான். அந்த மாதிரிலாம் இங்கே ஆகாதுன்னு நினைக்கிறேன். இல்லை, அங்கே வந்து என்னன்னா இதுவே போடலை. இப்போ நம்மளோட அந்த மெனு கார்டில் வந்து பீஃபுக்கு மட்டும் அங்கே ப்ரைஸ் போடலாங்க. எப்படி போட்டிருந்தாங்கன்னா கிராம்ஸ் கணக்கில் 16 rupees அப்படின்ட்டு போட்டு அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. எனக்கு அது கிராம்ஸ் கணக்கில் 16 rupeesனால் அது நான் அது சுத்தமாக என் மண்டல யோசனையே இல்லை. அதுக்கப்புறம் பில்லை பார்த்தா அந்த 4500 போட்டோன்னே தூக்கி வாரி போட்டுச்சு. சரி வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது, கட்டி தான் வரணும். உங்களுக்கு அது மாதிரி ஏதாச்சும் அனுபவம் வந்துருக்கா? நான் எங்கே போகலாமே ஃபஸ்ட்டு என்ன ப்ரைஸ்னு நான் ஆன்லைனில் பார்த்து போயிடுவேன். அதே மாதிரி பிளைண்டாக ஆர்டர் பண்ண மாட்டேன். நம்ம இது சாப்பிடுமா யோசிக்க மாட்டேன். ஃபஸ்ட்டே வந்து டிசைட் பண்ணி போயிடுவேன் சாப்பிடுவோம். இப்போ அங்கே போனால் கரெக்டாக டேட்டா ஆர்டர் பண்ணிடுவேன். நான் ஏமாந்ததுன்னா கணிக்காமல் போன ஒரு ரேட் நடந்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்று வெளியே போகும்போது ரேட் நடந்துச்சு. அப்போ சொல்லலாம். சொல்லுங்க. நான் சொல்ல முடியாதுங்க. இல்லை எம்பாரஸ் ஆகுங்க, எனக்கு அதான் வேணும். எம்பாரஸ் ஆகுதில்ல, நிறைய விஷயம் வெளியே வந்து வேணாம். ஏகப்பட்ட விஷயம் இருக்கு போலையா. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து சாம்பார் கொடுத்தாங்க. சாம்பாரில் அது சாம்பார் நான் ரெக்கார்டு போடாமல் அப்படியே சாப்பிட்டுட்டேன். கேமரா சும்மா ஓட விட்டுட்டு சரி ரெக்கார்டே போடாமல் நான் அப்புறம் சாம்பார் சாப்பிட்டேன். அந்த சாம்பாரை பற்றி எப்படி இருக்குன்னா, நார்மல் நம்ம ஊர் சாம்பார் மாதிரி இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது நம்மளுக்கு பெருசாக பருப்பாக இருக்கும். நம்மளுக்கு பெருசாக செட் ஆகாதுன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ கைஸ், ஃபுல்லாக ஆச்சு கைஸ். நான் ஓவர் கைஸ் என்ன சொல்கிறேன், ஒன்றும் நான் ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ உடலுக்கு ஒவ்வொரு சாப்பிட்றது இப்போலாம் என் வயிறு. அதே மாதிரி வந்து பீஃப் இதில் எப்படி இருக்குன்னா, ரொம்ப மசாலாவாக இல்லாமல் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது கம்ஃபர்ட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது அப்படின்னு தோணுது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப காரமும் இல்லை, சுத்தமாக காரம் இல்லை. காரம்லாம் பெரிய அளவுமே இல்லை. ஏன்னா நான் இங்கே பீஃப் சாப்பிட்ருக்கேன். அதில் பீஃப் பீஸ் இருக்கா இல்லையா, எல்லாத்தையும் சாப்பிட்டா டே பீஸ் ஆக மாட்டேன். இது இருக்கா பீஸு டேய்? இல்லை அதில் பீஸ் அதில் எதுவுமே இல்லை, வெங்காயம் தான் இருக்குது. அவ்வளோதான்.
ஏதாச்சும் இவனை பார்த்து எல்லாரும் மலையாளின்னு சொல்லிட்டாங்க. நமஸ்காரம். அவங்க எந்த இடங்களில் மலையாளி மாதிரி தெரியும் கற்றுனதில்ல. இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, நம்ம வாட்டி அங்கே போடுவோம் கஷ்டம் போடுமே. எங்க இது எங்கே போகிறது கப்பா சக்கா. ஆமாம் ஆமாம். இங்கே கேட்டாங்க நேரடாக மலையாளம் பேசுகிறாங்க. ஓ ஞாபகம் இல்லை உனக்கு? நான் அங்கே போனது நம்மளுக்கு. நேரடாக மலையாளம் பேசுகிறாங்க. ஓ வெள்ளையாருனா அப்படி சொல்லிட்டாங்க போல அவனை பார்த்து மலையாளின்ட்டு. இது ஆல் இண்டியா லுக் கிடையாது. லோக்கல் தண்டையார்பேட்டை தான் காட்சிவேன். தமிழ்காரம் தான் அதுவும். சரி நான் வேணும் கொசம் தான் நம்ப மாட்டேன். ஆமாம். அதாவது எப்படி காட்சின்னா எங்கள் அப்பாவோட அம்மாவோட தவிர அது எம்முன்றாங்க. எங்கள் ஆயாவோட அண்ணனோட பையனோட பையன். ஸோ அப்படி வந்து டெசர்ட் எதாவது சொல்லுமா? வேணா காஃபி காஃபி வைக்காதீங்க கீழே இருக்குடா. இங்கிலீஷ் போட்டு காஃபி இருக்கா? எல்லாத்தையும் என்னென்ன பார்த்துருக்கேன். காஃபி இருக்கான்னு கேட்டு ஸ்டேட்டா காஃபி ம் டூ காஃபி 1 sugar extra. இப்போ திரும்ப சொல்கிறேன், நாங்கள் ஃபுட் பிளாகர் இல்லை ஃபுட் பிளாகர் இல்லை. இப்போ சாப்பிட்டது என்ன சாப்பிட்டோம்? ஒரு பீஃப் மீல்ஸு, அப்புறம் வந்து பரோட்டா சாப்பிட்டோம். பரோட்டா எப்பயும் போல் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ காஃபி குடிக்க போகிறோம். பாயசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாயசம் உண்மையிலே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது வந்து நாட்டு சக்கரையில் பண்ணியிருந்தாங்க. அது என்னது பாயசம்? ஆமாம் நாட்டு சக்கரை பண்ணுவோம். நாட்டு சக்கரை பருப்பு, நாட்டு சக்கரை பருப்பு, பால். இப்போ வந்து அது ரொம்ப நல்ல ஜில்லுன்னு வேறு வச்சுருந்தாங்களா, ஐஸ்கிரீம் மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது. பார்ப்போம். அது அதான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாயசம் கூட இன்னும் கூட வாங்கி கொடுக்கலாம். ஆனால் பட் காஃபி சொல்லியிருக்கோம். காஃபி இங்கே பார்ப்போம். பாய். இப்போ தான் நான் ரெக்கார்டே போடுறேன். அடாப்பா இவ்வளோ நேரம் நான் ரெக்கார்ட் போடாமல் பேசிட்டு இருந்தேன். சரி இந்த இது வேற புதுசாக இருக்குங்க ரெக்கார்ட் போட்டு பேசுறது. இதில் ஃபர்ஸ்ட் இல்லை ஆக்சுவலாக வந்து ரெக்கார்ட் போட்டால் ஃபுல்லாக ரெட்டு வருமா? நான் அது ஏதோ ஆப்ஷனில் மாற்றிட்டு இருக்கேன் நான். எனக்கு தெரியல எனக்கு திருப்பி அதை வைக்கிறதுக்கு. இது எங்கடா இருக்கு இந்த ரெஸ்டாரண்ட்? இது பெசநகர் வந்து 22 Cross Streetல இருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட் தான். நீங்கள் சர்ச்சில் இருந்து ரைட் எடுத்து ஆப்போசிட் சர்ச்சில் இருந்து வெளியே வந்து ஃபர்ஸ்ட் ரைட் எடுத்து நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதுதான் இந்த ரெஸ்டாரண்ட் நல்லா தான் இருந்துச்சு. ஃபுட் வாஸ் குட். அதுவும் நாங்கள் ஃபுட் ரிவ்யூலாம் பண்ண வரல. ஸோ திங்க வந்தால் இடம் நல்லா இருந்துச்சு. ஆம்பியன்ஸ் கேட்டு வந்து கேட்டு. ஆமாம். ஸோ இது புதுசாக திறந்தனால எங்களை அலோவ் பண்ணாங்க எடுக்கிறதுக்கு. ஆமாம். ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கு இடம். ஃப்ரீயாக பெரிய ஃப்ரீயாலாம் கிடையாது. வீக்கெண்ட்லாம் போய் கூட மாதிரி. ஓகே. ஆமாம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான். ஸோ அதனால காலியாக இருந்தது. ஸோ அதனால் உள்ளே போய் டீசெண்டாக எடுத்துகிட்டு வந்தோம். அதுவும் ரொம்ப பொறுமையாக பேசியிருந்தேன். அவங்க வேறு எல்லாரும் ரொம்ப பார்த்துன்னு இருந்தாங்க. நம்மள பெரிய ஃபுட் பிளாகர்னு நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஆனால் சேனல் உள்ள போய் பார்த்தா தெரியும் நாங்கள் யாரெல்லாம் இப்போ நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாரும் வண்டியாக கிட்ட வச்சிருக்கிறோம். அதெல்லாம் பார்த்தாங்கன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. ஸோ இதுதான் நானும் உங்கள் தேவா. இவன் பேர் இவன் தான் என் தம்பி.